என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ தாங்க. என்ன அப்படின்னா, என்னோட கையில் கிடைத்த வேல்மாறல் புக்கு, அதோடைய அற்புதம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த புக்கு என்னோட கையில் கிடைக்கும்போது. சரி, அதை சந்தோஷத்தை நம்ம எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப். சரிங்க, இந்த வீடியோக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. ரொம்ப நாளாகவே வேல்மாறல் புக்கு அதாவது வேல்மாறல் அந்த மகா மந்திரம் என்னோட கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். நான் யூடியூப்பில் போனாலும் சரி, அந்த வேல்மாறல் அடிக்கடி என்னோட கண்ணில் படும். அதே மாதிரி ஏதாவது சில நண்பர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி வேல்மாறல் பற்றி, அதோடைய அற்புதங்கள் பற்றி சொல்லும்போது நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேட்கும்போது. சரி, எப்படியாவது அப்போ அந்த வேல்மாறல் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் என்னால் அதை படிக்க முடியல தொடர்ந்து. சரி, அப்போ என்னோடய ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பிடிஎஃப் மாதிரி அனுப்புனாங்க. இந்த வேல்மாறல் படி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. நானும் ஒரு செவ்வாய்க்கிழமையில் முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த வேர்ட்ஸ் எனக்கு சரியாக புரியல. ஸோ அதனால் என்னால் கேட்டுட்டு அதையும் படிக்க முடியல. சரி, இப்போ ஒரு புக்கு நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே. ஏன்னா என்னதான் நம்ம பிடிஎஃப்ல படிக்கிறத விட நமக்கு ஒரு புக் இருக்குது, ஸோ அதோட விளக்கம் இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சரின்னு சொல்லிட்டு அப்படியே நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்மளால் படிக்க முடியலையே, சரி நான் எப்போவும் திருப்புகழ் படிப்பேன். ஸோ வேல்மாறல் ட்ரை பண்ணி பார்த்தேன், நம்மளால் முடியல. சரின்னு சொல்லிட்டு நானும் அப்புறமா விட்டுட்டேன். ஸோ இப்படியே ஒரு 2-3 மாதங்கள் போய்கிட்டே இருக்குது. திருப்பி ஆனால் எங்கே பார்த்தாலுமே நம்ம கண்ணில் அந்த விஷயங்கள் திரும்ப பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குது. சரி, முருகப்பெருமான் நமக்கு வழிகாட்டுறாரு. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருமே நிறைய கஷ்டங்கள், ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருப்போம். ஸோ இது எல்லாமே தீரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கணும். ஸோ அந்த வழி தான் இந்த மாதிரி விஷயங்களில் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் போல். அப்போ நமக்கு திருப்பி அந்த விஷயங்கள் நமக்கு படுது. இதே மாதிரி தான் உங்களில் சிலருக்கும் இந்த மாதிரி படும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். என்ன செய்வோம், சரி இருக்கட்டும் அப்புறமா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி விட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ நமக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்னடா ஒரு சொல்யூஷன் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துடும். சரிங்க, நம்ம தேடி போய் புக்கு வாங்குறத விட நமக்கு யாராவது கிடைச்சா அது எவ்வளோ பெரிய பாக்கியங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசையும் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் நமக்கு யார் எப்படி கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ எல்லாமே முருகப்பெருமான் தான் முடிவு பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அது ஒரு காலகட்டம் போய்கிட்டே இருக்குது, மாதங்கள் ஆகிக்கிட்டே இருக்குது. நானும் படிக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். நானும் என்னோடய நண்பர் ஒருத்தங்களும் இதை பற்றி அதிகமாக நாங்கள் பேசுவோம். ஸோ படிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் எங்களால் முடியவே முடியாது. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த புக்கை நாங்கள் கேட்டு பார்க்குறோம். ஆனால் எங்களுக்கு அது கிடைக்கல. சரி, அப்போ என்னதான் பண்ணுறது, பிடிஎஃப்லேயும் படிக்க முடியல, நமக்கு சரியாக புரிஞ்சுக்க முடியல. சரி, அப்போ நாட்கள் அப்படி போய்கிட்டே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒருத்தங்க ஒரு 10 புக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு நல்ல ஒரு செய்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்படி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருக்குன்னா கண்டிப்பாக அப்படி நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நானும் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதில் மெசேஜ் பண்ணோம். மாதிரி நிறைய பேர் இந்த புக்குக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அதில் நாங்கள் மெசேஜ் பண்ணோம். ஸோ அதில் அந்த 10 மெம்பர்ஸ்க்கு செலக்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி எனக்கு நான் நினச்சி கூட பார்க்கல, ஒருத்தராக நான் இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. கண்டிப்பாக இது எல்லாமே முருகப்பெருமானுடைய செயல். அவர் நமக்கு இந்த நேரத்தில் இதை கொடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் முழு நம்பிக்கையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிற செயல்கள் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அது ரொம்ப இது ஒரு பெஸ்ட்டு ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். ஏன்னா நான் நினச்சேன், ரொம்ப ஆசைப்பட்டேன், படிக்கணும்னு ரொம்ப ஆசை தான். ஆனால் என்னால் அது முடியல. ஸோ அப்படி காலங்கள் தாமதமாயிட்டே இருக்குது. பெரிய மிராக்கிள் தாங்க. ஏன்னா நம்ம போய் வாங்குறத விட நமக்கு ஒருத்தங்க கொடுக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக அது முருகப்பெருமானே நமக்கு கொடுத்த பொக்கிஷம் மாதிரி. அந்த மாதிரி தான் எனக்கு இது ரொம்ப கிடைச்சிது. ஸோ ரொம்ப ஹாப்பி எனக்கு. அதே மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே வேல்மாறல் மகாமந்திரம் படிங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். நானும் இனிதான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
இதே மாதிரி வந்து உங்களுக்கும் வேல்மாறல் புக் இருக்குதா? நீங்கள் வந்து படிக்கிறீங்களா? எப்படி உங்களுக்கு என்னென்ன அற்புதங்கள் நடந்திருக்கு? இது எல்லாமே நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.